அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மேஷ ராசியில பிறந்த ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்க, வாழ்க்கை துணையை எப்படி பாத்துக்கிறாங்க, அவங்க காதல் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க, திருமணத்திற்கு பின் அவங்க வாழ்க்கை துணை கிட்ட எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண் காதலை அதை வெளிப்படுத்துற விதம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அவங்க பார்ட்னர் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசியில பிறக்கக்கூடிய ஒரு ஆண் மட்டும்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியில ஒரு ஆணை நீங்க வாழ்க்கை துணையா தேர்வு செய்யறீங்க இல்ல விரும்புறீங்க அப்படின்னா அவருடைய ரொமான்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவர் உங்களை எப்படி பார்த்துப்பாரு, திருமணத்துக்கு பிறகு எப்படி இருப்பாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல மேஷம் அப்படின்னா அது செவ்வாய், ஆண் ராசி, நெருப்பு ராசி. பொதுவாகவே ஒரு எனர்ஜியான ஒரு ஆள் தான். அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்காம். ஆனா பொதுவா ஒரு எனர்ஜியான ஆள் தான். மேஷத்தை சார்ந்த ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல ஒரு பொசசிவா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருப்பாரு. அதுக்காக அவரு அதை எந்த வகையில அவரு நிரூபிக்கணும் அப்படின்றத அவரு பார்ப்பாரு. பார்ட்னரை எந்த வகையில அவரு அப்ரோச் பண்ணுவாரு அப்படின்னா வீர தீர செயல்கள் மூலியமா. நான் ஸ்ட்ராங்கான ஆளு, வெல்தியான ஆளு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், அறிவா இருக்காரோ இல்லையோ, ரொம்ப டேலண்டா இருக்காரோ இல்லையோ, ஆனா அவர் அப்படி இருக்க மாதிரி அவரை காமிக்க முயற்சி பண்ணுவாரு. ஏன்னா தன்னுடைய துணைக்கு முன்னாடி உன்னை விட நான் ஒரு படி மேல, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நான் ஒரு சூப்பர்மேன், நான் ஒரு நல்ல பையன், டாப் கிளாஸ் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காதல், ஒரு லவ் அப்படின்றப்போ இவருடைய ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே மேஷராசி ஆண்களுக்கு ரொமான்ஸ் பண்ணணுன்ற ஆசை, ஐடியா எல்லாமே நிறையவே இருக்கும். ஆனா அவங்களுக்கு வெளிப்படுத்துற தன்மையை பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ஷார்ப்பா இல்ல ரொமான்டிக்கா வெளிப்படுத்தவே தெரியாது. ஸோ அவங்க ஏதாவது ஒரு செயல்கள் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சதை வாங்கி கொடுத்து வேணா அவங்கள திருப்தி பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்க ரொமான்ஸை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ரொமான்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னாடி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் மேஷம் ஆண்களை பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சுட்டாங்க, திருமணம் ஆகிடுச்சு. திருமணத்துக்கு பிறகு அந்த உறவை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையில, ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில விருப்பங்கள் எப்படி இருக்கும். ஆக்சுவலா நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க தான் ரொம்பவே அவங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு வாழ்க்கை துணைய திருமணத்துக்கு பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நீ என்னுடைய ஆளு, நீ எனக்கு மட்டும்தான், நான் சொல்றத நீ கேட்டு நடக்கணும், நான் சொல்றதான் நீ செய்யணும், என் விருப்பத்தை எல்லாம் நீ நிறைவேற்றணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடியவங்க. ஏன்னா மேஷம் ஒரு ஆணாதிக்க ராசியிலேயே அதுலயே ஒரு ஆணா பிறக்கிறவங்க அந்த தன்னுடைய பார்ட்னர் கிட்ட அன்பு காட்டுறாங்க, அரவணைக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, உறுதியா இருக்காங்க, உறுதுணையாவும் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க நிறையவே முயற்சி எடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வாழ்க்கை துணைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க என்ன எதுக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாம் பெருசா புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டா இவங்களுடைய குறிக்கோள் தான் முக்கியத்துவம். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஒரு நோக்கம், அதுலதான் அவங்க ரொம்பவே முக்கியமா இருப்பாங்க. அது நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பா நான் நல்லா பார்த்துக்குவேன். அப்போ நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேனே, நான் உன்னை நல்லா கவனிக்கிறேன், கேட்கறது எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன், உன்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப அறிவா இருக்கேன், ரொம்ப டேலண்டா இருக்கேன், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கேன், நான் உனக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு நல்ல பெயரோட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணதே ஒரு பாக்கியம். ஏதோ ஒரு வகையில அவர் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸை இன்னும் பிளஸ்ஸா காமிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் தான் மேஷ ராசி ஆண்கள். இதெல்லாம் மைனஸ்லாம் கிடையாது. பொதுவாகவே ஆண்களுக்கு கொஞ்சம் குணம் இருக்கும். அப்போ மேஷத்துல சேர்ந்த ஆண்களுக்கு தன்னை யாருமே தாழ்வா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். யாருமே என்னை தாழ்வா நினைக்க கூடாது, நான் நிரூபிப்பேன், நான் காமிப்பேன் அப்படிங்கிற விஷயம். இப்போ ஒரு காதல் வாழ்க்கையில கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் ஹார்டா இருக்காங்க, சொன்ன எல்லாத்தையுமே கேட்கவே மாட்டாங்க, சாஃப்டா இருக்க மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம், இல்லை எப்பயாவது சாஃப்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா டைமும் சாஃப்டா இருக்கிறது இல்லை.
எல்லா டைமும் வந்து ஒரு ரொமான்டிக்காக இல்லை, ஒரு ரொம்ப ஹம்பிளாக இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மேஷ ராசி ஆனா நீங்க வாழ்க்கை துணையா தேர்வு செய்யறீங்க அப்படின்னும் பொழுது அவங்க கொஞ்சம் கடினமா இருக்காங்க, வேகமா இருக்காங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளோடைய தான் இருக்காங்க. அதை பூரணமா நீங்க சரண்டர் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், எல்லாரையும் நல்லா கவனிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்லாவே கவனிப்பாங்க, மரியாதை மிக்கவங்களாகவே இருப்பாங்க. அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னா அவங்களுடைய ஈகோவை போய் நம்ம தொடக்கூடாது. அவங்களுடைய ஈகோ, அவங்கள குறை சொல்றது, அவங்கள தாழ்வா நினைச்சு நீங்க பேசிட்டாலோ இல்லைன்னா வந்து ரொம்ப கேவலமா ஏதாச்சும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. அதுதான் மேஷம், பயங்கர ஈகோ. ரெண்டாவது, அந்த மேஷத்துக்கு நீங்க பார்ட்னரா இருக்கீங்க. இப்போ ஒரு ஆண் வந்து மேஷத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய துணை வந்து அடங்கி போறாங்களோ இல்லையோ, அடங்கி போற மாதிரி நடிச்சாலாவது அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஏன் அப்படின்னா மேஷத்தினுடைய குணங்கள் அப்படிதான் இருக்கும். அது வந்து தனக்குரியது அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா, என்னுடைய கட்டுப்பாட்டுல என்னுடைய துணை இருக்காங்களா அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுதான் வந்து மேஷம். இது மோசம் கிடையாதுங்க, இது வந்து ஒரு வகையில பாசம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில அவங்களுக்கு இன்னொருத்தரின் ஆழ் மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பொறுமை இந்த மேஷராசி ஆண்களுக்கு கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ரொமான்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு வாழ்க்கையை எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத இவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ ஒரு கௌரவத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து தன்னுடைய கணவர்கிட்ட ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஆழமாக அதை இவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்க வந்து இவங்களாவது ஒரு கால்குலேஷனை போட்டுட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் பெஸ்ட்டாக வச்சுக்கிறேன், நான் நல்லா கவனிக்கிறேன், அவங்கள ரொம்ப நல்லா வழி நடத்துகிறேன், எல்லா கௌரவத்தையும் நான் கொடுத்துருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணதே பெருமை தானே அப்படின்னு சொல்கிற எண்ண அதிர்வுகள் அதிகமாகவே மேஷராசி ஆண்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முக்கியத்துவத்துக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க, ஒரு gift வாங்கி கொடுக்கணும், வேறு ஏதாவது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறீங்க, தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து அவங்க தான் ஒரு ஆண் அப்படிங்கிறத மறக்காமல் நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய அந்த பேச்சு திறமை, அவங்களுடைய ரெஃபரன்ஸு எல்லாமே வந்து அந்த மாதிரி சூழல்லாம் அவங்க யாரு அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஒரு டைம் ஈகோ அப்படின்னு வந்துருச்சுன்னா சில டைம் அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. சில டைம்ல வந்து ஒரு காதல் அதிகமாக இருக்கு, ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அதை வெளியே உடனே காமிக்கவே மாட்டாங்க. ஒரு கெத்தாவே இருக்கிறது, நம்மளாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த மேஷராசி ஆண்களுக்கு இருக்கு. மேஷராசி ஆண்கள் பொதுவாகவே அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஃபிசிக்கல், எமோஷ்னல் எல்லாமே சேர்ந்து ஸ்பெஷலாக ஒரு அட்ராக்ஷன், உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கா அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. மேஷத்துக்கு வந்து அவங்க மனதளவில் கொஞ்சம் ஒரு மனதளவில் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பெண்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பாசமாகவும் இருக்கணும், அதை மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான டேஸ்ட் உடையவங்களாம் மேஷராசி ஆண்களின் விருப்பம் இருக்கும். ஸோ இது ஆண்களை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் மேஷத்தில் பிறந்த பெண்களுக்குமே கொஞ்சம் ஒரு சில குணங்கள் இதில் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.